பண்டைய சீனாவின் மையத்தில் சூரியன் இடைவிடாமல் சுட்டெரித்த இடத்தில் வு பேரரசரின் அரச சமையலறை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு கொளுத்தும் மதிய வேளையில் லின் என்ற இளம் சமையல்காரர் ஒரு புதிய கண்டுபிடிப்பை தற்செயலாக கண்டறிந்தார். அரிசி கஞ்சி தயாரிக்கும் போது ஒரு தற்செயலான காற்று வீசியதில் ஒரு கைப்பிடி பனி உள்ளே விழுந்தது. ஒரு உத்வேகமான தருணத்தில் லின் அந்த பனியை சூடான அரிசி மற்றும் பாலுடன் கலந்து பேரரசரின் நாவிற்கு குளிர்ச்சியான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் ஒரு இனிப்பை உருவாக்கினார். அது விரைவாக ஒரு மதிப்புமிக்க அரச ரகசியமாக மாறியது. தலைமுறையாக அரச சமையல்காரர்களால் கடத்தப்பட்ட அந்த செய்முறை அரச சலுகையின் அடையாளமாக நிலைத்தது. கரும்புடன் பரிசோதனை செய்து திறமையான கைவினைஞர்கள் மென்மையான அடர்த்தியான உறைந்த இனிப்பை உருவாக்கும் வழியை கண்டுபிடித்தனர். மிக உயரமான மலை உச்சிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட பனியை பயன்படுத்தி அவர்கள் குளிர்ச்சியான மற்றும் தீவிர இனிப்பு கொண்ட ஒரு கிரீம் போன்ற இனிப்பை உருவாக்கினர். ஆடம்பரம் மற்றும் நுட்பமான சுவையின் அடையாளமாக மாறியது. இந்த உறைந்த அற்புதங்களின் செய்தி இறுதியில் மார்கோ போலோவின் காதுகளை எட்டியது. கிழக்கிற்கு தனது காவிய பயணங்களிலிருந்து திரும்பிய அவர் இத்தாலியின் பிரபுத்துவ அரசவைகளை கவர்ந்த பனி போன்ற இனிப்புகளின் கதைகளை கொண்டு வந்தார். வெனிஸ் மற்றும் புளோரன்ஸ் நகரங்களின் செல்வந்த குடும்பங்கள் ஆடம்பரமான விருந்துகளை நடத்தினர். அங்கு இந்த கவர்ச்சியான இனிப்புகள் உயர்ந்த அந்தஸ்தின் இறுதி அடையாளமாக பரிமாறப்பட்டன. தங்கள் கலைத்திறனுக்கு பெயர் பெற்ற இத்தாலிய சமையல்காரர்கள் கவர்ச்சியான பழங்கள் மற்றும் மசாலா பொருட்களால் சுவையூட்டப்பட்ட அற்புதமான உறைந்த கிரீம்கள் மற்றும் பனிக்கட்டிகளை உருவாக்கி தங்கள் சொந்த மாறுபாடுகளை உருவாக்கினர். ஒரு சீன சமையலறையில் தற்செயலான கண்டுபிடிப்பிலிருந்து நவீன ஐஸ்கிரீம் கடைகளின் அதிநவீன படைப்புகள் வரை உறைந்த இனிப்புகளின் கதை கண்டங்கள் மற்றும் நூற்றாண்டுகளை கடந்து செல்லும் ஒரு பயணம்.